PK பழனிசாமி மேல்நிலைப் பள்ளியிலே 1975-76ஆம் ஆண்டில் SSLC படித்த மாணவர்கள் கிட்டத்தட்ட 120 பேர். அது இன்னைக்கு ஒரு 45 பேர். ஏற்கனவே நாங்கள் 35 வருஷத்துக்கு முன்னாடி 2009 ஒரு ஃபங்க்ஷன் வச்சோம். 2010 ஹோட்டல் சுதாவில் எங்கள் டீச்சரெல்லாம் கூப்பிட்டு கௌரவிச்சோம். இப்போ 50 வருஷம் ஆயிடுச்சு. 1975 2025-26 50 வருடங்கள் முடிந்ததுனால இன்னைக்கு ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம். அதில் 10 டீச்சர் கலந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எங்களுடைய சார்பாக நினைவு பரிசு ஒரு 2-3 பரிசுகளும், ஒரு புத்தகம், ஒரு சால்வை கொடுத்துருக்கோம், ஒரு ஷீல்டு ஒன்று கொடுத்துருக்கோம். எல்லாம் அவங்களால எங்களை பார்க்கறதுக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவங்களுடைய வாழ்த்துக்கெல்லாம் எங்களுக்கு கிடைச்சது நாங்கள் உண்மையிலே அதை பெருமையாக நினைக்கிறோம். இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கிடைக்கிறது ஒரு பெரிய பாக்கியம். அது உண்மையாக எனக்கு பெரிய பாக்கியமாக கருதுகிறோம். எங்கள் ஸ்கூலில் கல்வி ஒழுக்கத்துக்கு முக்கியம் கொடுத்தாங்க. அந்த 2 இதனால தான் நாங்கள் இன்றைக்கி எல்லாருமே நல்ல நிலையில் இருக்கோம். எல்லாம் அரசியலில் ஓய்வு பெற்ற அலுவலர்கள் இருக்காங்க, பெரும் வியாபாரிகள் இருக்கிறார்கள், டாக்டர்கள் இருக்கிறார்கள், மருத்துவர்கள் இருக்கிறார்கள், இன்ஜினியர்கள், பொறியாளர் எல்லோருமே இருக்கிறார்கள். எல்லோரும் நல்ல நிலையில் இருக்கின்றோம். அதை ஆசிரியருடன் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் இந்த 50 வருட ஆண்டை சிறப்பாக கொண்டாட வேண்டும் என்று நினைத்து இன்றைக்கு ஒரு 45 மாணவர்கள் தங்கள் குடும்பத்தினர் வந்திருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் 10 ஆசிரியர்கள் வந்திருக்கிறார்கள். அதில் ஒரு கன்னியாகுமரியிலிருந்து ஒரு ஆசிரியர் வந்திருக்கிறார். மற்ற எல்லோரும் இங்கே சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கின்றார்கள். அவர்கள் எல்லோரையும் எங்களுக்கு ஒன்று சேர பார்த்து அவருடைய ஆசை வாங்குவதில் நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றோம். நீங்கள் படிக்கும்போது எவ்வளோ மாணவர்கள்? 120 மாணவர்கள் இருந்தாங்க. நாங்கள் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு மீட்டிங் 2009 33 வருஷம் கழித்து மீட் பண்ணப்போ கிட்டத்தட்ட 75 பேர் வந்திருந்தாங்க. பட் இன்றைக்கி அந்த 75 பேர் இல்லைன்னாலும் இந்த 45 பேர் நாங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருக்கோம். நாங்களுடைய நட்பு இன்னும் பலப்படுத்தி கொண்டிருக்கோம். ஒவ்வொரு எங்களுடைய திருமண விழாக்களும் சரி, எங்கள் இல்ல துக்கங்கள் நிகழ்ச்சியில் கூட எல்லாரும் சமமாக பங்கேற்றிருக்கிறாங்க. எந்த வித இதுவும் இல்லாமல் நல்லபடியாக இருக்கும். ஆனால் அந்த 45 மெயின்டைன் ஆகிட்டு வருது.